என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த வள்ளியடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது உங்களுடைய ஜாதகத்தில் சரியாக இருக்கா? கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் பண்ணிடுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும், எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாகவும் இருக்கும். நான் அடிக்கடி விருச்சிகத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதில் ஒரு நண்பர் கேட்ட கேள்வி, விருச்சிக ராசியில் கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும் ஐயா? அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு தேவை, அது பற்றி ஒரு வீடியோ எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஏன்னா நாம் போடக்கூடிய விருச்சிக ராசி மட்டுமல்ல, எல்லா ராசிகளுக்கும் போடக்கூடிய அந்த வீடியோவை பார்த்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் ஜோதிடர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அவர்களுக்காவது பயன்படட்டும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே உங்கள் ஜாதகத்திற்கு இது சரியாக வருகிறதா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சிறப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம், இந்த ஜாதகத்தை பொறுத்தளவில் 12 கட்டத்தில் உள்ள அதற்கு காரக கிரகம் விருச்சிக ராசியில் இருந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கும் எனக்கும் ஒரு சரியான பாடமாக இருக்கும். நன்றி. ஃபஸ்ட்டு லக்கணாதிபதியாக வரக்கூடிய கிரகம், உங்கள் லக்கணத்திற்குரிய கிரகம் விருச்சிக ராசியில் அமர்ந்திருந்தால், ஏன்னா விருச்சிக ராசி என்பது கால புருஷனுக்கு 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம், உலக இயக்கத்துக்கே அது ஒரு போர்க்கருவிகள், பிரசவ அறை, ஹாஸ்பிட்டல், மருத்துவத்துறை, ஒரு பெரிய பரபரப்பான இடம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், 8ஆம் இடம்னா என்ன சொல்லுவோம்? அட்டமாதிபதி, அஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல விருச்சிக ராசியில் உங்கள் லக்கணாதிபதி யாராக இருந்தாலும், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மேச லக்கணமாக இருந்தால், ரிஷபமாக இருந்தாலும், மிதனமாக இருந்தாலும், கடகமாக இருந்தாலும், அல்லது மீனம், மகரமாக இருந்தாலும், லக்கணாதிபதி போய் விருச்சிக ராசியில் இருந்தால் அந்த திசை நடக்கிற போது நிறைய போராட்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள், அசிங்கம், அவமானங்கள், கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், கடுமையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு மேச லக்கணமாக இருக்குது. மேச லக்கணத்துடைய அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் இருக்க. சண்டை, சச்சரவு, பல பிரச்சனைகளை இழுத்துட்டு வர்றது, தானே தனக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்துறது இல்லையா? அப்போ அந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. அப்போ இந்த விருச்சிகத்தில் போய் லக்னாதிபதி உட்கார்ந்துட்டா எல்லா வேதனைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். அசிங்கம், அவமானம், பிரச்சனை தானே உருவாக்கிக்கிறோம். ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, எல்லா விஷயத்தையும் கொடுத்துருது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் குடும்பம் அமைவதில் சிக்கலா, குடும்பத்தில் சிக்கலா, இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு. பொருளாதாரம், பணம் தேடுவதில் கூட சிக்கல், மறைமுகமாக சம்பாதித்து விடலாம் என்ற எண்ணத்தில் ஏதாவது செய்ய போய் அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இரண்டாம் இடத்தினுடைய அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தா கொடுத்த பணத்தை வாங்க முடியல, வாங்கின பணத்தை கட்ட முடியல,
கடன் பிரச்சனைனால அசிங்கம் அவமானம், நிறைய குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை. குடும்பத்தில் உள்ளவனே நம்மளை மதிக்கலை. பொருளாதாரத்துக்கும் குடும்ப கணவன் மனைவி வாழ்க்கையிலையுமே நம்ம நிறைய போராட்டத்தை சந்திக்கிறோம். இதையெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. 3ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் உடன் பிறந்தோருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகவே போகாது. நீங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, உண்மையா இல்லையாங்கிறத நீங்கள் இந்த கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் உடன் பிறந்தோர் ஏதோ பேசலாம், பழகலாம், நிரந்தரமாக உங்களுடைய நட்புகள் இருக்காது, உங்களுடைய உறவுகள் நீடிக்காது. உறவுகளுக்குள்ளேயே பெரிய பிரச்சனைகளாக இருக்கும், சேர்ந்து இருக்க முடியாது. ஒரு நட்பா, ஒரு அன்பா, உறவுகளா வாழ்றக்கூடிய வாய்ப்பை தர்றதில்லை. நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டியது வருது, நிறைய பிரச்சனைகளை காண்பீங்க. என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் சில சமயங்களில் தோணிடுது. 4ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் அம்மாவோடு பகை, இடம் வீடு சொத்து சுகம் அமைறதில் சிக்கல், வாங்குறதில் சிக்கல், வாங்கியிருந்தாலும் அதில் ஒரு பெரிய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, அம்மா வழிகளெல்லாம் பகைச்சிட்டு போகிறது. வண்டி வாகனம் வாங்கினோம்னா அந்த வண்டி வாகனத்தாலேயே ஏகப்பட்ட ரூபா லாஸ் ஆகும். நான் ஒரு வண்டி வாங்கினேன் சார், வண்டி பிஸ்னஸ் பண்ணலான்னு ட்ராவல்ஸ் வச்சேன், 5000 ரூபா வருமானம் வந்து 50,000 ரூபா செலவு வருது, ஏகப்பட்ட சிக்கலோடு வாழ்கிறேன், ஏண்டா வண்டியினாலேயே லாஸ் ஆகி நட்டப்பட்டு போயிட்டேன். 5ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம். உங்கள் பூர்வ புண்ணிய சொத்துல பிரச்சனை இருக்குது, குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது, குழந்தைகளால் பிரச்சனை வருது, குலசாமியுடைய அருள் கிடைக்கிறதுல பிரச்சனை வருது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது. ஒருத்தரை விரும்பி லவ் பண்ணால் அது ஜெயிக்காமல் போயிடும், அதில் பிரச்சனை வந்துடும், லவ்வால் வந்துடுற பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிடுது. 5ஆம் இடத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள். 6ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் 6ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் 6ஆம் இடமே சும்மாவே நோய் நொடி வம்பு வழக்குன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் இடம் போய் 8ல் இருந்ததுன்னா உடல் ஆரோக்கிய குறைபாடு, மருத்துவ செலவு, நிறைய கடன் பிரச்சனை, கடனால் அசிங்கம் அவமானங்கள், நிறைய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, தாங்க முடியாத சோதனைகள்லாம் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு. அதை கடந்து போவதற்காக நிறைய நம்ம மெனக்கிட வேண்டியிருக்கு, தெளிவாக பயணிக்க வேண்டியிருக்கிறது. அரசு வேலை, அரசு உத்தியோகத்துக்காக ஏற்பாடு பண்ணோம்னால கிடைக்கிற மாதிரி இருந்து கிடைக்காம போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது. 7ஆம் இடத்துடைய அதிபதி 6ல் இருந்தால் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் இல்லை, நம்மளை ஏமாற்றக்கூடிய நண்பர்களாக இருக்காங்க. நம்முடைய மனைவி நண்பர்களோட இணைஞ்சு தொழில் பண்ணோம்னா நண்பனே நம்மளை ஏமாற்றி காசை சுட்டி போயிடுவான், நம்மளை ரோட்டில் விட்டு போயிடுவான். நமக்கு வரக்கூடிய மனைவி திருமண வாழ்க்கை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் திருமணமே முடியுது. திருமணம் ஆன பிறகும் நமக்கும் நம்ம மனைவிக்கோ அல்லது கணவன் வழிக்கோ மனைவி வழிக்கோ எப்போதுமே ஒத்து போகிறதில்ல. ஏதாவது விரோதங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னையா காரணம், என்னையா வாழ்க்கை? ஒரு மனிதனுக்கு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னாங்க. இந்த மனைவி கணவன் தானே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம், ஃப்ரெண்ட்ஸு தானே நமக்கு ஒரு பெரிய நல்ல நட்பை தரக்கூடிய இடம். இங்கேயே சிக்கல் இருக்கே, வருத்தமாக தானே இருக்கு. 8ஆம் இடத்தினுடைய அதிபதி 8லேயே ஆட்சி பெற்றிருந்தால் ஆயிலை தரும், அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா 8ஆம் இடத்ததி 8லே இருந்தால் விபரீத ராஜயோகங்களெல்லாம் ஏற்படுத்தும், அதெல்லாம் நான் இல்லையே சொல்லலை. ஆனால் செய்யாத குற்றத்துக்கு சிறைவாசம் போவது, நாம் சொல்லாத விஷயம் நாம் தான் சொன்னோம் என்று நிரூபிக்க 4 பேர் முன்னாடி வந்து நிற்கிறது, எதை சொன்னாலும் நம்ம சொல்லுக்கு மரியாதை இல்லாமல் போகிறது,
நம்ம பேச்சே அவங்க மதிக்க மாட்டான் இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வந்து அதற்கப்புறம் மாறக்கூடிய வாய்ப்பு அந்த தசாபுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் நான் கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அதையும் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. 9ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிகத்தில் இருந்தால், அதாவது 8ஆம் இடத்துடைய அதிபதி விருச்சிகத்தில் இருந்தால் தான் நம்ம அதை சொன்னது. 8ஆம் இடத்து அதிபதி 8லேயே ஆட்சி பெற்றான்னு சொன்னேன் இல்லையா, அது 8ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிகத்தில் இருந்தா அசிங்கம், அவமானம், சிறைவாசம், மானம், மரியாதை இல்லாத சூழ்நிலை, எதை சொன்னாலும் யாரும் நம்பாத நிலை, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருது. அவங்களுக்கு பெரிய வருத்தங்களை, வேதனையை கொடுத்துருது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி விருச்சிகத்தில் இருந்தா போராட்டம், வருத்தம், கணவன் மனைவிக்குள்ளே சிக்கல், நண்பர்களுக்குள்ளே சிக்கல், ஏமாற்றமான வாழ்க்கை, நம்ம திருமணம் பண்ண கணவனோ மனைவி அந்த வீட்டில் நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது, இதெல்லாம் கொடுத்துருது. அப்போது 9ஆம் இடத்து அதிபதி விருச்சிகத்தில் இருந்தா அப்பாவளி பூர்வீகம் சிறப்பு இல்லை, அப்பாவளியுடைய உறவுகள் சிறப்பு இல்லை, அப்பாவுக்கும் நமக்குமான உறவுகளில் பிரச்சனை, விரிசல்கள் ஏற்படுகிறது, பங்காளி சொத்துக்களாலேயும் பிரச்சனை வருது, மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாமே 9ஆம் இடம் தான் நமக்கு பூர்வ புண்ணியத்தில். அது கிடைக்கக்கூடியது எல்லாத்துலேயுமே தடை, தடங்கள், தாமதத்தை ஏற்படுத்துகிறது விருச்சிகத்தில் இருந்ததுன்னா. அந்த பாக்கியஸ்தானம் பொருளாதாரத்திலையும் நிறைய அடியும் போராட்டத்தையும் தரும். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி விருச்சிகத்தில் இருந்தால் மிகப்பெரிய தொழில் பண்ணுவாங்க, ரொம்ப டாப் லெவலில் தொழில் பண்ணுவாங்க. அந்த தொழிலால் வளர்ந்து போக முடியாது, தட்டி 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 விட்டுரும். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் சார், வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறணும்னு சொல்லி படாத பாடுபடுறேன், ஆனால் திரும்ப கொண்டு வந்து கீழே விட்டுருது. அதில் போட்ட முதலையே காணா. தொழில் பண்ணி 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 சோர்ந்து போனது தான் மிச்சம் அப்படின்னு சொன்னவங்க இருப்பாங்க. தொழிலால் அசிங்கமாக அவமானப்பட்டவங்க இருப்பாங்க. தொழில் பண்ணி 10ஆம் இடத்து அதிபதி மட்டும் விருச்சிகத்தில் இருந்தால் தொழில் பண்ணி தொழிலையே நிறைய அசிங்க அவமானப்பட்டவர்கள், நிறைய பொருள் இழப்புகளை சந்தித்தவங்க இருப்பாங்க. 11ஆம் இடத்துடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் சம்பாரித்த காசெல்லாம் எதில் முதலீடு பண்ணுறதுன்னு தெரியாமையே போட்டு அந்த பணம் காணாமல் போய், மூத்த சகோதரன், அதாவது அண்ணன் சொல்லுவோம் இல்லையா, மூத்த அண்ணன், நமக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய உறவுகள் சிறப்பாக இல்லாமல் போயிடும். நமக்கும் அவர்களுக்குமான தொடர்பே அத்து போகிற மாதிரி சூழ்நிலாம் வந்துடும். அந்த 11ஆம் இடம் லாபஸ்தானம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய லாபத்தை சந்திச்சேங்க. அதெல்லாம் இன்றைக்கி எதில் பண்ணணும், எதில் முதலீடு பண்ண தெரியாமல் கொண்டு போட்டுன்னு அதெல்லாம் போச்சு. யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட அவனு தெரியாமல் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துடைய அதிபதி விருச்சிக ராசியில் இருந்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை. வெளிநாடு போய் சம்பாதிக்கலான்னு போனேன், அங்கேயும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, திரும்பி வந்துட்டேன். நான் படுத்துருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் கண் உறங்கவே இல்லை, என்னை தூங்க விடாமல் கெடுத்துக்கிட்டே இருக்காங்க, மகிழ்ச்சியாகவே இல்லை, சுகமான வாழ்க்கை இல்லை. நான் திருமணம் பண்ணதும் அப்படி, தொழில் பண்ணுறதும் அப்படி, என் குழந்தைகளும் அப்படி, என் உறவுகளும் அப்படி, எல்லாருமே எனக்கு இடைஞ்சல் தர்றாங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை, என்ன வாழ்க்கை அப்படின்னு புலம்பக்கூடிய வாய்ப்பு. இந்த விருச்சிகத்தில் 12 இடத்தினுடைய அதிபதிகளும் இங்கே இருந்தால், விருச்சிக ராசியில் இருந்தால் யார் யாருக்கு என்ன பிரச்சனைலாம் வரும்னு பாருங்கள், தொம்மான்னு சொல்லுங்கள். இதற்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னா, சுபக்கிரகத்தினுடைய பார்வை பெற்று ஓரளவுக்கு சுவருடைய சேர்க்கையில் இருந்தால் இந்த பலனில் கொஞ்சம் பாதி குறையுமே தவிர இல்லாமல் போகாது. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.